சேர்ந்து நானே பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஆண்டர்பிரனர்ஸும் சில பேர் வரணும். நீங்க அவங்களும் நிறைய நல்லா சம்பாதிங்க. சார் சொன்ன மாதிரி, விசி சார் சொன்ன மாதிரி இன்னோவேட்டிவா இருக்கிறது இருந்து ஆண்டர்பிரனர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அது தேவையான ஒரு ஸ்கில்லு. அதை இருந்து நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இருந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த கேர்ள்ஸா இருக்கிறதுனால, நிறைய கேர்ள்ஸா இருக்கிறதுனால சொல்ற, கேர்ள்ஸோட பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. எந்த இன்ஹிபிஷன் இல்ல ஃபியரும் உங்களுக்கு தேவையே இல்லை. பயம் எல்லாருக்குமே வரும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னாலே பயம் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான்
ஆனா அந்த பயம் நம்மளுக்கு ஏன் வருது அப்படின்னு நீங்க இருந்து யோசிக்க பழகுங்க இப்பவே. ஏன் ஐயோ எதுக்காக பயப்படுறேன்? இப்போ ஒரு கிளாஸுக்கு போகணும், இல்லை நீங்க இப்பெல்லாம் எல்லாருமே +1 +2 அப்படின்றாங்க இங்க. அப்ப நீங்க காலேஜுக்கு போறீங்க, காலேஜுக்கு போகும்போதே சில சப்ஜெக்ட் இல்ல அது லெக்சரர் வரும்போதே ஐயோ எனக்கு ஒரு மாதிரி அவர்ஷனா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்போ அதை ஃபர்தரா யோசிச்சு பார்க்கணும். ஏன் அவங்க இப்போ நடத்துறது எனக்கு புரியல, அதனால இல்ல நம்ம ஏதோ ஒரு கேள்வி நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க அதனால அப்படின்னா அதை ஃபர்தரா நீங்க யோசிச்சா என்ன தெரியும்னா, இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது தானே, நாளைக்கு நான் இதுலயே பெரிய விஷயம் பண்ண போறேன், அப்புறம் இதுல என்ன இருக்கு எனக்கு, நான் அதை ஃபர்தரா யோசிக்கவே அப்போ உங்களோட அந்த பயம் விட்டு போயிடும். ஒவ்வொரு விஷயமே நீங்க இருந்து இப்ப இன்னைக்கு இங்க 2 வாரத்துல நீங்க கற்றுக்கின விஷயங்கள்ல இருந்து தினமும் பயிற்சி பண்ணீங்கன்னா தான் அது உங்களோட கடைசி வரல வரும். எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட் யூஸ்வலா நம்ம ஃபினான்ஸ்ல படிப்போம். இப்போ எத்தனை பேர் இதுல